அலியும் கர்ரமல்லாஹு வஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹதிம்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் பணிவிடை செய்திருக்கின்றேன். அஷரசி, நான் 10 ஆண்டு என்ன செஞ்சிருக்கேங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் பணிவிடை செய்திருக்கின்றேன். ஒரு நாள் கூட நீ இதை ஏன் செய்தாய், இது ஏன் செய்யவில்லை என்பதாக என்னை கேட்டதில்லை என்பதாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா நமக்கு அறிமுகப்படுத்துகின்றான். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்து ஒரு நபி என்ன செய்யறாங்க, உங்களுக்கு வராங்க. அல்லாஹு தஆலா வெளியில இருந்து என்னங்க புதுசா கொண்டு வரல, உங்களிலிருந்து உங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யற ஒரு நபியை கொண்டு வருவாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா, அல்லாஹு தஆலா நமக்கு என்ன செய்யறாங்க, அறிமுகப்படுத்துறான், இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்கள் மீது மிக இரக்கம் கொண்டவராக, அன்பு கொண்டவராக, மிக பாசமுள்ளவராகவும், ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம், உங்களுக்கு நன்மைகளை சேர்த்து வைப்பதில் பேராசை கொண்டவராக என்ன செய்வாங்க, உங்களுக்கு இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்ன செய்ய முடியாது, நபிக்கு தாங்க முடியாது. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது மிக அன்பும் பாசமும் அக்கறையும் இருந்தார்கள். எந்த ஒரு மனிதனும் நரகத்துக்கு சென்று விடக்கூடாது. அம்ல அன்ன ஜஹன்னம மினல் ஜின்னதி வன்னாஸி அஜ்மஈன், அல்லாஹ் தஆலா கெட்ட மனிதர்களை கொண்டும் ஜின்களை கொண்டும் நரகம் நிரப்பப்படும். அப்படிப்பட்ட நிரப்பப்படக்கூடிய நரகத்திற்கு எந்த ஒரு மனிதனும் போய்விடக் கூடாது என்பதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான்செப்ட் நோக்கமாக இருந்தது. ஆகையால் தான் மக்கள் எல்லாம், சஹாபாக்கள் எல்லாம் மேக கூட்டத்தை பார்த்து கொண்டு மழை வரப்போகுது என்பதாக சந்தோஷத்தில் இருக்கும் தருணத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முகம் மட்டும் மாறிடுச்சான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மட்டும் மாறிவிட்டது. சஹாபாக்கள்லாம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்களெல்லாம் மழை வரப்போன்னு சந்தோஷமா இருக்கிறோம், நீங்க மட்டும் யா ரசூலல்லாஹ் கவலையா இருக்கீங்க என்பதாக முகமெல்லாம் மாறிவிட்டது. அப்போதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதே போலதான் மேக கூட்டங்களை பார்த்து ஆறு கூட்டம், சமூக கூட்டம் அனைவரும் இதுக்கு முன்னாடி சமுதாயம் அல்லாஹுடைய ரஹ்மத் வருது என்பதாக எதிர்பார்த்தார்கள். மாறாக அது அல்லாஹு தஆலாவுடைய தண்டனையாக மாறிவிட்டது என்பதாக கவலைப்பட்டாங்க. நபி இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா வேதனை இறக்க மாட்டார் என்று சொல்லியிருக்கக்கூடிய நிலைமையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை பத்தி எவ்வளவு கவலைப்பட்டு இருக்கார்கள் என்பதாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.